பாத்தீங்கன்னா காலையிலேயே சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடியே துணியை போட்டுட்டேன், வந்தோடனே காய போட்டுடலாம் அப்படின்ட்டு. முடிய போகுது, ஆனா இப்போதைக்கு காய போடுறதுக்கு டைம் இல்லைங்க. அடுத்து கிச்சன்ல எல்லா பாத்திரமும் தேய்ச்சி வச்சு கிளீன் பண்ணிருக்கேன், போய் காட்டு. காலைல எழுந்திரிச்ச உடனே பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேங்க. தேய்ச்சி வச்சுட்டு இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்திரம் இன்னும் எடுத்து வைக்கல, அதனால் அதை எடுத்து வச்ச பிறகு இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை தேய்ச்சி வச்சாச்சுங்க. போகும்போது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நிறையா வாங்கி போட்டு வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வந்து வாங்கினேன், அதனால் அதை எடுத்து அதெல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்கேன். சப்பட்டா பழமும் வாங்கினேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் சப்பட்டா பழத்தையும் இப்படி தான் இந்த பாக்ஸில் கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ சீசன் அது, அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ இனிப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. டேரன் தான் ரொம்ப விருப்பமாக வந்து சப்பட்டா பழம் சாப்பிட்டுட்டு இருந்தான். அடுத்து நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோங்க. நான் வந்து காலையில் துணியெல்லாம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் சர்ச்சுக்கு கிளம்பிட்டுருக்கேன். நான் தான் கடைசியாக சாப்பிட்றேன். ஆனால் ஆயா படிச்சுட்டு இருப்பாங்க ரேஷன். சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து மீன் மார்க்கெட் தாங்க போயிட்டுருக்கோம். சர்ச்சு முடிஞ்ச உடனே போனீங்கன்னா இந்த கரெக்டாக எனக்கு ஒரு 11:45 முடிஞ்சிருச்சு ப்ரேயரு. முடிஞ்ச உடனே மீன் மார்க்கெட் வந்தாச்சு. நம்ம வந்து மீன் சாப்பிட்டாச்சு, நண்டு சாப்பிட்டாச்சு, மட்டன் சாப்பிட்டாச்சு. அதனால் ராட்டு வேணும் அப்படின்ட்டாங்க இவங்க. சரி, எனக்கு வந்து ராட்டு வாங்கி சரி செஞ்சுருவோம், இன்றைக்கி ஈஸியாகவும் இருக்கும். ராட்டு கிரேவி செஞ்சுட்டு சாதம் வடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா ராட்டு வந்து 400 ரூபா சொன்னாங்கங்க. 1 கிலோ ராட்டு 400 ரூபா. நாங்கள் வந்து இன்னும் சின்ன சின்ன ராட்டாக இருக்குமாலாம் பார்த்தோம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன ராட்டு. ஆனால் பெரிய பெரிய ராட்டாக தாங்க இருந்துச்சு, ஓரளவு நல்லா பெருசாக தான் இருந்தது. சரி, நாங்கள் ராட்டு வாங்கிட்டு அப்புறம் வெள்ளைக்கிழங்கா இருந்துச்சு. ரொம்ப நாளாக நானும் வெள்ளைக்கிழங்கா வாங்கணுன்ட்டே இருந்தேன். அதனால் வெள்ளைக்கிழங்காவும் வாங்கிட்டு நாங்கள் வந்தோம். சரி, கிழங்காவை அடுத்த நாள் சமைக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேங்க. என்ன சமைக்கலான்னு ஒன்றும் முடிவு பண்ணாமையே தான் போனோம். ஆனால் ராட்டு சாப்பிட்ணுன்னு ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ரொம்ப நாள் ஆசை. அதனால் ராட்டு வாங்கியாச்சுங்க. இங்கே போனீங்கன்னா எப்போயுமே எல்லா வகையான மீனும் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே இருக்கும். ஆனால் ராட்டு மட்டும் சின்ன சின்ன ராட்டெல்லாம் இப்போ இருக்க மாட்டுது, முக்கால்வாசி பெரிய ராட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் வெள்ளைக்கிழங்காலாம் இங்கே தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வெள்ளைக்கிழங்கா சாப்பிட்டதில்லைன்னா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. முள் அவ்வளோவா இல்லைங்க. நம்ம நார்மல் வெள்ளைக்கிழங்கா வாங்கினீங்கன்னா 120 ரூபா 140 ரூபா தான் சொல்லுவாங்க கிலோவே. இது வந்து 1 கிலோ 400 ரூபா சொன்னாங்க. நானும் வந்து ரொம்ப நாள் வாங்கணுட்டு இருந்ததை இன்றைக்கி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நான் வாங்கினேன். ஆனால் முள்ளே இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்தது. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். எவ்வளோ சொன்னீங்க? 2 முருங்கக்காய் 35 ரூபாங்க. 1 முருங்கக்காய் 35 ரூபா இல்லை, வெயிட் போட்டு 2 முருங்கக்காய் வந்து 35 ரூபா. இப்போதான் முருங்கைக்காய் வந்திருக்குது, அதான் 2 முருங்கைக்காய் வாங்கினேன். இந்த மாங்காய் வந்து 25 ரூபா வாங்க ஒரு மாங்காய். 40 கிராம் மாங்காய். கிராம்ல டேரன் போட்டிருக்கேன், எனக்கு தெரியல. நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். அது அப்புறம் வெள்ளைக்கிழங்கா வாங்கணும், ராட்டு வாங்கணும். வாங்கிட்டு இப்ப நம்ம போகும்போது கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு எனக்கு ஆசை. பாபா என்ன வாங்கி தர போறாரு? பாபா வேற வழியா எங்கேயோ போறாரு. என் பாபு கரும்பு ஜூஸ். அப்ப எனக்கு ஜூஸ் வாங்கி தரீங்களா? எனக்கு ஜூஸ் ஐஸ் போட்டு எனக்கு ஐஸ் போடா. நான் தான் என் உடம்ப பாத்துக்கணும். எனக்கு முலாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் முலாம்பழம் ரொம்ப கூலிங்க. இப்போ தான் சளிலாம் சரியாக இருக்குது, எதுக்கு அதை எடுத்துக்கிட்டு அப்படின்னு நாங்கள் வந்து வேணான்னாச்சு. கரும்பு ஜூஸ் தான் வந்து நாங்கள் ரொம்ப நாளாச்சுங்க இவர்கிட்ட வந்து. என்ன ரொம்ப நாள் நீங்கள் இங்கே வரவே இல்லை அப்படின்னாரு. ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க கரும்பு ஜூஸு. அதனால் நான் வந்து 2 கிளாஸ் வந்து கரும்பு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஊற்றி கொடுக்கும்போது நான் ஐஸ் இல்லாமல் தான், நான் எங்கள் பாபா டேரன் 3 பேருமே ஐஸ் இல்லாமல் தான் நாங்கள் குடித்தோம். ரேஷா மட்டும் தான் ஐஸ் போட்டு குடித்தா. நான் வேணான்னு சொன்னேன். அவளுக்கு வந்து ஒரே ஒரு டியூபாவது வேணும்னு சொல்லிட்டு அவள் குடித்தா. இந்த மாதிரி நம்ம வெளியே போயிட்டு வரும்போது இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் தான் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கி நம்ம குடிக்கலாம். நான் மட்டும் 2 கிளாஸ் கரும்பு ஜூஸ் குடித்தேன். ஆமாம், எப்பயுமே நான் 2 கிளாஸ் தான் குடிப்பேன். அவங்க வேணான்றாங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கும், அதனால நான் குடிப்பேன். எப்பயுமே நான் எங்கே போனாலுமே சரி கரும்பு ஜூஸ் மட்டும் 2 ஜூஸ் குடிப்பேன். எத்தனை பேர் அப்படி குடிப்பீங்க? எங்கள் வீட்டில் என்ன கேட்டிங்கன்னா என் தம்பியும் குடிப்பான், எங்கள் நெல்சியும் குடிப்பான், எங்கள் அம்மாவும் குடிப்பாங்க, எல்லாருமே குடிப்போம். ஆனால் இனிப்பு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டுது. அதனால கரும்பு ஜூஸ் குடிச்சா ஒன்றும் செய்யாது. பவுண்டா, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, மைசூர் பாக்கு பிடிச்சது எதுவுமே நான் சாப்பிட முடியாம ஆயிட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே எனக்கு சாப்பிட்டா ஒத்துக்காது. என்ன பாபா? ரொம்ப நல்லது இல்லை பாபா.
ஆமா அதுலயே கொஞ்சம் கண்டிப்பா நம்ம இழைச்சிடலாம்ல. அது எடுத்தாலே எனக்கு தலை சுத்தம். அது எனக்கு சாப்பிட்டாலே பிடிக்க மாட்டேது. அதனால நான் இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் மட்டும் எனக்கு 2 வாங்கி நான் குடிச்சுக்கிறேன். இயற்கை என்னைக்குமே நமக்கு வந்து கெடுதலா இருக்காது இல்லைங்க. அதனாலதான் என்ன டேரனு அவங்க கிட்ட கேட்டேன், உனக்கு இன்னொரு கிளாஸ் இல்ல வேணான்ட்டாங்க. அதனால நான் மட்டும் சாப்பிட்டேன். டேரன் தான் பார்த்து சிரிச்சா. நான் தான் உன்னை பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். மார்க்கெட் போயிட்டு ராட்டும் வெள்ளைக்கிழங்காவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு ராட்டு கிரேவி செஞ்சுட்டு சாதம் வடிக்க போறேங்க. நாளைக்கு கிழங்காவை வந்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெள்ளைக்கிழங்கா வறுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து தவசு காலம் 40 நாள் ஃபாஸ்டிங் நாங்க இருக்க போறோம். புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அதனால நாங்க 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்போம். போன வருஷம் இருந்தோம்ல, அதே மாதிரிதான் இந்த வருஷம் நாங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்க போறோம். ஈஸ்டர். அதனால செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மட்டும் தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறமா நான்வெஜ்ஜே கிடையாது. அதனால நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன் தான் சாப்பிட போறோம். அதனால இன்னைக்கு வந்து ராட்டு வாங்கியாச்சு. ஏன்னா போன வாரம் மீன் சாப்பிட்டாச்சு, நண்டு சாப்பிட்டாச்சு, மட்டன் சாப்பிட்டாச்சு. நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாள்ல ஏதாவது சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சுன்னா அடுத்து 40 நாளைக்கு நான்வெஜ் கிடையாது. வாங்க நம்ம வந்து ராட்டெல்லாம் கழுவி சமைக்க போறேங்க. சமைக்கும் போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். பாருங்க, வெள்ளைக்கிழங்கா வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நல்லா இருக்கும் இந்த வெள்ளைக்கிழங்கா. அதனால இதை வந்து கிளீன் பண்ணி மசாலா போட்டு நான் மீன் கழுவும் போது எனக்கு ஷால் எடுத்து வந்து டேரன் தான் போட்டுருக்கான். கரெக்டா போட்டிருக்காங்க டேரன். நல்ல பையன் டேரன். அதனால டேரன் எல்லாமே அதான் நீ தெரிஞ்சுக்கலான்ற. நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நானா லேடிஸா நானா பொண்ணு அம்மா போட்டுவிட்டல, அதனால தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. அதனால இந்த கிழங்கா மீனை வறுத்துட்டு நாளைக்குதான் கிழங்கா மீனை வறுத்து ரசம் வைக்க போறாங்க. ரசம் வச்சு கிழங்கா மீன் சாப்பிடுவோம். அடுத்து செவ்வாய்க்கிழமை மட்டும் என்ன சமைக்கணும்னு இனிமே இவங்க முடிவெடுப்பாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சாப்பிட்டு எல்லாத்தையும் கிளீனா தேய்ச்சி கழுவி வச்சுட்டோம்னா புதன்கிழமை வந்து ஃபாஸ்டிங். சாம்பார் ஸ்டார்டிங். சாம்பார் தான். ஆனா வெள்ளைக்கிழங்கா வந்து வாங்கிட்டு வந்தேங்க. ரொம்ப நாளா வாங்கணும்ட்டே இருந்தேன். அதனால கிழங்கா மீன் தான் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிளீன் பண்ணிட்டு நம்ம எப்பயும் வந்து யூஸ்வலா எப்படி நம்ம வந்து மீன் வந்து மசாலா போட்டு பரட்டி வைப்போம், அந்த மாதிரி பரட்டிட்டு ஃப்ரீசருக்கு கீழே வைக்க போறேன். ஃப்ரீசருக்குள்ள வைக்க போறது இல்ல, ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற பால் வைக்கிற இடம் அந்த இடத்துல வச்சாலே நமக்கு நல்லா வந்து கூலிங் வரும் ஃப்ரீசர்ல இருந்து. ஆனா அந்த இடத்துல வச்சுட்டு நாளைக்கு காலையில எடுத்து நான் வறுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். ஏன்னா டேரனுக்கு வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவானா. மீன் வறுவல் தான் எடுத்துட்டு போவாங்க, அவன் சாப்பிடுவான். மீன் குழம்புனாலே எடுத்துட்டு போவாங்க. மீன் குழம்பும் எடுத்துட்டு போவான், மீன் வறுவலும் எடுத்துட்டு போவான். வறுத்து கொடுப்பேன் நான். மீன் நான்வெஜ் எல்லாமே கொடுத்து விடுவேன் தாங்க. அதெல்லாம் சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் இதை கழுவிட்டு எப்பயும் போல நம்ம எப்படி மசாலா போடுவோமோ அந்த மாதிரி தான் போட்டு எடுத்து வைக்க போறேன். அடுத்து ராட்டு வந்து இன்னும் நான் எடுத்து கிளீன் பண்ணல. இருங்க, நான் ராட்டு எடுத்து காட்டுறேன். கடல் ராட்டு தான் வாங்கினேங்க. கிளீன் பண்ணிட்டு காட்டுறோம். இல்ல எடுத்துடலாம் தம்பி, அதை ஒரு பாத்திரத்துல போட்டுறேன். எடு கொட்டிட்டு காட்டு. 1 கிலோ ராட்டு தாங்க வாங்கினேன். ராட்டு வந்து நான் 1 கிலோ தான் வாங்கினேன். ரொம்பலாம் வாங்கினேன் பாருங்க. 1 கிலோ போதும். ஓகே, நம்ம நைட்டோட முடிச்சிட போறோம். 1 கிலோ தாராளமா வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. 4 பேருக்கு கரெக்டா வரும். இது அப்படியே கிரேவி செஞ்சுலாம் இருக்கேன். கொஞ்சம் கொடுத்துடலாம். நாளைக்கு ரசமும் எடுத்துட்டு போகணும், மீனும் எடுத்துட்டு போகணும்னு ஆசை, ஃப்ரைட் ரைஸும் எடுத்துட்டு போகணும்னு ஆசை. நாளைக்கு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான். சரிங்களா? சரிங்க. அதனால நான் ராட்டை வந்து கிளீன் பண்ண போறேன். இதை கழுவி கிளீன் பண்ணிட்டு தான் அடுத்து ராட்டை கிளீன் பண்ண போறேன். சமைச்ச பிறகு நான் காட்டுறேன். எப்பயும் நம்ம செய்யற ராட்டு தானேங்க, நான் செய்யும் போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், லெமன் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆகி முறுமுறுன்னு வரதுக்காக கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்க, ரொம்ப சேர்க்கல. வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சைடு நல்லா வந்து பெரட்டிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு நம்ம வந்து ஃப்ரீசருக்கு கீழே வச்சிடலாங்க. ஆளுக்கு ஒரு 3 மீன் வருதுங்க. முழு மீனை அப்படியே வறுத்துட்டு ரசம் வச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோதான் சாப்பிடுவோம். ரொம்பலாம் நிறையாலாம் யாரும் அப்படி ஒன்றும் சாப்பிட்றவங்க இல்லை. எல்லாருமே 3 மீன், முழு மீனா 3 மீன், அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் தூளையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம பாக்ஸ்ல எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு தான் வறுக்க போறேன். கரெக்டா இருக்கா பாக்குறியா தம்பி? கொஞ்சம் உப்பு எப்படி இருக்கு? உப்பு காரம்லாம் போதுமா? இன்னும் போட்டுமா காரம்? இல்ல காரம் போதும், கரெக்டா இருக்கு. ஓகேங்க, மிளகு போட்டீங்க அதான் கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். எல்லாம் பரட்டியாச்சு. நம்ம எடுத்து டப்பால எடுத்து ஃப்ரீசருக்கு கீழே டப்பால போட்டு எடுத்து வச்சிட போறாங்க. பிளாஸ்டிக் டப்பால எடுத்து வச்சிடலாங்க.
பாருங்க, இங்கே வச்சிடலாங்க. நம்ம பால் பாக்கெட் வைப்போம்ல, இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் எடுத்தோடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டோன்னா அது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஐஸ் கட்டி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா இந்த கீழே வச்சுருங்க. பாருங்க, ஃபுல்லாகவே கீழே பூரா ஐஸ் தான், கீழே பூரா ஐஸாக தான் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இந்த பாக்ஸ்லேயும் வந்து நல்லா வந்து கூலிங் நிற்கும். காட்டில் இருக்க குடலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த குடல் வருதுல்ல, இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு கழுவ வேண்டியதாங்க. பாருங்க, ராட்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணி கழுவிட்டு வந்துட்டேங்க. மஞ்சத்தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம பெரட்டிட்டு அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்றதுக்குள்ள ஊறும் இல்லைங்க. அப்போ இதுல வந்து நம்மளோட ராட்லாம் வந்து நல்லா வந்து காரம் உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா உள்ள போயிருக்கும். இல்லைன்னா வந்து டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் உள்ளுக்க நம்மளோட ராட்ல. அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சுருவோம். அடுத்து நம்ம வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து சமைக்க வேண்டியதுதாங்க. நான் கொஞ்சம் தான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இன்னும் நம்ம வந்து வதக்கும் போது சேர்த்து போடலாங்க. நான் வந்து ஃப்ரை பண்ணலான் இருந்தேன். ஃப்ரை பண்ற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து எடுத்து ஒரு கை வச்சாலும் கரெக்டா வரணும். அதனால நான் வந்து இதுல இருந்து எடுக்கல. அப்படியே வந்து கிரேவி செஞ்சுட்டு சாதம் மட்டும் வடிக்க போறேன். பாருங்க, இதுல வந்து மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். அதுக்காக தான் இது ஊறத்துக்குள்ள நம்ம வந்து வெங்காய தக்காளி நறுக்கிடலாம். அடுத்து நமக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம். சர்ச்சுக்கு போயிட்டு கீழே சிலிண்டர் ஆஃப் வச்சுட்டு நான் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எரிக்கவே மாட்டேன். இந்த சைடு சாதம் வச்சாச்சு. இந்த சைடு நம்ம ராட்டு வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம். இன்னும் கழுவி வச்ச பாத்திரம்லாம் எதுவுமே எடுத்துருக்கல. டேரன் தான் கழுவி வச்சுட்டு எடுத்து இதுல வச்சுட்டா திருப்பி நான் அப்புறமா அடிப்பேன். என்ன டேரன், ஓகேவாடா? ஓகேமா. இன்னைக்கு சாயந்தரம் மரவள்ளி கிழங்கு செய்வோமா இல்ல சக்கரை பொங்கல் வேணுமா? சக்கரை பொங்கல் வேணும். மரவள்ளி கிழங்கு நாளைக்கு செஞ்சுக்கலாமா? நேற்று வாங்கிட்டு வந்தீங்க. பண்ண கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடலெண்ணெய் சேர்த்துட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். உன்னோட சேர்ந்து நானும் கடலை 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 அது சந்தையில வித்தது. கடலை கடலை என்ன வந்துட்டாங்க சாப்பாடுக்கு. இன்னும் நான் சாப்பாடே இப்பதான் செய்யறேன். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிட்டு நம்ம வந்து வெங்காய தக்காளி சேர்த்து வதக்கிடலாங்க. சோம்பு சேர்த்தாச்சு, வெங்காயம் சேர்த்துடலாம். என்ன கலாய்க்கிறீங்க? கம்மடி கிமடி வந்து கருவேப்பிலை கழுவிட்டு சேர்த்துட்டாங்க. கரண்டி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் டக்குன்னு வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாங்க. அம்மா ஏய், நடுவுல கலாச்சிட்டே இருக்கான் டேரன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கரண்ட் போயிட்டே இருக்குதுங்க. கரண்ட் போயிடுச்சு தானே? ஆமா, கரண்ட் போயிட்டே இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மிளகு ஜீரகம் அரைச்சு வச்சிருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து சின்ன சின்ன தக்காளி, அதனால ஒரு 5 தக்காளி, சின்ன தக்காளி தான் இருக்கு. அதனால நான் அதை 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, மூடி வச்சிட போறேன். நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறால வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம தக்காளி வதங்கட்டும். அதனால நான் மூடி வச்சிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். தக்காளி வதங்கின பிறகு நம்ம வந்து
ராட்டுக்கு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்க நிறைய தண்ணி விட்டுருச்சுங்க. இந்த சைடு நம்ம சாதம் வந்து கொதி வந்துருச்சு. இங்க பாருங்க. இப்ப நம்ம வந்து மிளகு தூள், மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையும் நான் வந்து மிளகு ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்க போறேன். கொஞ்சம் மிளகு தூளையும் தனியா தூளும் சேர்த்துக்க போறேங்க. நல்ல காரமா இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருக்கும். மிளகு காரம் ரொம்ப நல்லது. நம்ம நிறைய மிளகு ஜீரகம் சேர்த்துக்கணும். ஏன்னா வாய்வு உங்களுக்கு வந்து ராட்டு வந்து வாய்வு வாய்வுங்க. அதனால நம்ம வந்து மிளகு ஜீரகம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அதை சேர்த்து நீங்க செஞ்சீங்கன்னா தான் நல்லது. அப்ப டேஸ்ட் பண்ண ஒண்ணுமும் என் வாயிலே இருக்குங்க. கரண்ட் போயிடுச்சு. நல்லவேளை நான் வறுத்து வச்சிருக்கனால பிரச்சனை இல்ல. இல்லன்னா இது சேர்க்காம நம்ம ராட்டு செஞ்சா என்னதான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் கரெக்டா வராது. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்திருக்கேங்க. தனியா மிளகு தூள் தனியா சேர்த்துக்க போறேன். நல்லா பவுடரா இருக்க மிளகு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சாதம் கொதிக்குது. நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ராட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான், நம்ம சாப்பிட வேண்டியதான். சாதம் வடிச்சாச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதாங்க. இந்த சைடு சாதம் கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல சாதத்தை வடிச்சிடலாம். இங்க ராட்டு தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே போட்டு சாதத்துல போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க தண்ணி எல்லாம் கரெக்டா வத்திருச்சு. இதுக்கு மேல வந்து நான் வந்து வத்தினா நம்ம வந்து போட்டு சாப்பிட முடியாது. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து மேல சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி போய் கழுவிட்டு வரேன் எடுத்துட்டு வந்து. கொஞ்சம் போல கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா அலசிட்டு வந்துட்டேன். அலசிட்டு நம்ம வந்து கையிலே கிள்ளி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் வடிச்சாச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். சுட சுட சாப்பாடு போட்டு நல்லா மிளகு காரம் வச்சிருக்கேன் நானு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாப்பாடும் இறால் தொக்கும் தாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம். டேரனுக்கு தான் வந்து சாப்பாடு போடுறேன். அவ்வளவுதாங்க, ராட்டு கிரேவி போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு இப்படிதான் என்னோட சண்டே vlog உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் vlog நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.